அண்ணனை இழந்ததே பெரிய துயரம். அப்புறம் அவருக்கு இழந்ததுக்கு பிறகு நடந்த அந்த அரசியல் குளறுபடிகள், அரசியல் சிக்கல்கள், அப்புறம் அவருக்கு தனிநபராக நிகழ்ந்த நிறைய விஷயங்களை பெரிய மன உளைச்சலையும், மன வருத்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அதையும் மீறி துணிச்சலாக நான் இதை செய்வேன், செய்து காட்டுவேன், அண்ணன் விரும்பிய வழியில் நான் நின்று காட்டுவேன் என்று உறுதியுடன் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் ஜெய்வியும் கலந்த வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ அண்ணன் மரணத்துக்கு பிறகான நிறைய கேள்விகள் இன்னும் நமக்கு பதில் கிடைக்கல. உண்மையிலே கைது செய்யப்பட்டவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு பெரிய விசாரணைக்கு உட்பட்டு சில குற்றவாளிகளை கைது செஞ்சுருக்காங்க. இன்னுமே பின்னால் இருக்கிற நிறைய கதைகள் இருக்குது. மக்கள்கிட்ட அது சம்மந்தமான நிறைய டிஸ்கஷனும் இருக்குது. அதோட உண்மைத்தன்மையை இன்னும் தீவிரமாக ஆராய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு அந்நியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே நிறைய டைம் பேசியிருக்காங்க.